அவங்க இந்த படத்துல நடிச்சிருக்காங்கன்றதே எனக்கு ஷாக்கு தான். இந்த படத்தை பார்க்கும்போது காட்டு வாக்குல ரெண்டு காதல் அந்த படத்துக்கு கொஞ்சம் ரெண்டு ஹீரோயினும் பயங்கரமா இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பயங்கரமா இருக்காங்க. ஒரு ஹீரோயின் லவ் பண்றாரு. அவங்க திடீர்னு ஹீரோயின் என்ன பண்றாங்க, லட்சியம் இருக்குது, நம்ம வந்து உன் கூட நான் இருந்தாலும் அதை என்ன அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு புதுசா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். இல்ல ஃபீல் குட் மூவி, கொஞ்சம் ஸ்லோவா போகுது, பொறுமையா வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு 10க்கு 7 பண்ணலாம். இல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல, ஸ்லோவா போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த லவ் பிரேக்கப் சீன்ஸ் மேபி அதெல்லாம் ஒரு மாதிரி எடுத்துருக்கலாம், ரொம்ப ஷார்ட்டா முடிச்ச மாதிரி இருக்கு. ஓகே, அவங்க எப்பயுமே டாப் தான். அவங்க இந்த படத்துல நடிச்சிருக்காங்கன்றதே எனக்கு ஷாக்கு தான். ஓகே, எல்லாம் நிறைய பாட்டு படம் இன்னும் போயிருக்கலாம், 2 hours தான் போச்சு படம். பட் என்ன கேட்டீங்கன்னா இன்னும் லவ் சீன் எல்லாம் நல்லா, நம்ம வாரணம் ஆயிரம் அந்த மாதிரி வாலி இந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு வரப்போ இது புதுசா இருக்கு. சூப்பராவே இருக்கு. ஹீரோயின் நடிப்பு எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது சானம் குமார் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஹீரோவா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நடிச்ச மாதிரி தெரியல. பட் இந்த படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சூப்பரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் லைட்டா லாகா இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது காட்டு வாக்குல ரெண்டு காதல் அந்த படத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ்அப்பா இருக்கு. ஸோ அதனால படம் ஓகே, ஃபீல் குட் மூவியா இருக்கு, பார்க்கலாம். ஒரு மியூசிக் ராஜேஷ் முருகேசன் அவங்க சூப்பராகவே போட்டிருக்காங்க. இந்த படத்துல என்ன சொல்ல வந்தாங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா கதையே வந்துட்டு கெஸ் பண்ணிடுற மாதிரிதான் இருக்கு. கதை வந்துட்டு ஈஸியா கெஸ் பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு செகண்ட் ஹாஃப் வச்சு ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டா ஃபேமிலியோட பார்க்கலாம், ஓகே, ஃபீல் குட் மூவியா இருக்கு. மெயின் வந்துட்டு இந்த காமெடின்னு சொன்னா அந்த வாட்ஸ்அப் மணி அவங்களோட காமெடியா ஒர்க் ஆகுது. மற்றபடி வந்துட்டு காமெடின்னு எதிர்பார்த்து வர முடியாது, ரொமான்டிக் மூவி அந்த மாதிரி தான் இருக்கு. 10க்கா ஒரு 8.5. படம் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காங்க. பிரேம மியூசிக் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதுலயும் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. புரியல, இல்ல லைட்டா அப்படிதான் தோணுது. ஆனா இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம் நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு. மத்தபடி ஓகே, எல்லாமே ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்டெடியா போகும், செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெயின் வந்து படம் வந்து வாட்ஸ்அப் மணி அவங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க. காமெடிஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. வெரி குட் மூவி. நல்லா இருந்துச்சு. இல்ல நார்மலா நல்லா இருந்துச்சு. புரியல. I think I can see yes, nice. 5 கொடுங்க. Nice. ஜென்ரலா சார், அதாவது ரொம்ப இல்ல சார், நல்லா இருக்கு. அதாவது டிஃப்ரெண்டான கண்டென்ட் சொல்லி கொண்டு போயிருக்காங்க, அது முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்து இது இல்ல ஆர்டிபிஎஸ் வந்து எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா எந்த விதமான குறை இல்ல. மெயின் பாட்டு மியூசிக்லாம் நல்லாவே இருக்கு. ஏன்னா பிரேமம் படம் இசையமைச்சது, ஸோ நல்லாவே இருக்கு, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த லொகேஷன்ஸ் வந்து ஜெய்ப்பூர், ஊட்டி, சென்னை அதெல்லாம் காட்டும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆனா என்ன சொல்றதுன்னா, இப்போ பொண்ணுகள் வந்து காதல் வந்து பொண்ணுக்கு முன்னாடி சுத்துவாங்க, ஜாலியா எல்லாம் பண்ணுவாங்க. 3 விஷயம் காதலிக்கிறாங்க, என்ன பண்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க, அவங்களும் லட்சியம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லுவோம். டக்கு என்ன பண்றாங்க, பிரேக்கப் எடுத்துக்கலாம். அது என்ன காதல் தெரியல, சுத்துறாங்க, என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. அது என்ன பிரேக்கப் எனக்கு தெரியல. அதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த கண்டென்ட் அதுதான். ஆமா, 2 ஹீரோயின் ஒரு ஹீரோயின் லவ் பண்றாரு. அவங்க திடீர்னு ஹீரோயின் என்ன பண்றாங்க, லட்சியம் இருக்குது, நம்ம வந்து உன் கூட நான் இருந்தாலும் அதை என்ன அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு அதாவது பிரேக்கப் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லி பிரியிறாங்க. அவங்க பிரிஞ்சு கூட வந்து அவருக்கு வேற ஒரு காதல் ஃபார்ம் ஆகுது. அந்த காதல தான் அவருக்கு
கம்பல் பண்ணி சம்பளம் ஓகே பண்றாரு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஞாபக சக்தி எல்லாமே இருக்குது. ஆனா வந்து அவர் ரெண்டாவது கார் வச்சவங்களுக்கு ஞாபகமே இல்லை. முதல்ல வந்து கார் வச்சாங்க பாருங்க, அந்த இதுல ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அதுதான் ஒரு மெயின் இது கண்டி, மற்றபடி எதுவுமே இல்லை. இதுக்கு மறுபடியும் ஒரு ஞாபகம் வந்துதா இல்லையா, அதுதான் இந்த படம். நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஃபேமிலியில பார்க்கலாம், ஃபேமிலியில பார்க்கலாம். லவர்ஸ்க்கு நல்லா பிடிக்கும், வந்து பார்க்கலாம். 10 சொல்றீங்களா? 3 கொடுக்கலாம் சார், 3 கொடுக்கலாம். ஆமா சார், இதுவே நான் வந்து என்ன ஒரு படத்தை சொல்லணும்னா கிளி ரொம்ப கழிச்சிருவேன். ஏன்னா நல்லா இருந்தா நல்லா இருந்தேன். ஆமா, நான் மோஸ்ட்லி வந்து நான் அதிகமா வந்து கொடுக்கறது நெகட்டிவ் தான் வரும். நெகட்டிவ் சொல்றீங்களா? நெகட்டிவ் சொன்னதுன்னா இந்த கதையே மாத்தணும். ஆமா, நெகட்டிவ் என்ன கதை எடுத்தாரு, அவர் என்ன பண்ணாரு, அதை சொல்லுங்க. எதுவுமே இல்லை. சேஞ்ச் பண்ணீங்க. இந்த மாதிரி கண்டென்ட் எடுக்க கூடாது. இந்த மாதிரி கதை கண்டென்ட் எடுத்தா டிஃபரெண்டா இருக்கணும். ஒரு லவ் ஸ்டோரி சொல்றாங்க, என்ன புதுசா கொண்டுட்டேன் சார். இதயம் படம் கூட நம்ம பார்த்தோம்னா இப்ப கூட நம்ம வந்து கோடிக்காத அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. தீராட்சி திரைப்படம் உறுதுணையா, அந்த மாதிரி படம் எல்லாம் வந்து நல்லா நடிப்பு இருக்கும், பாட்டு நல்ல ஒரு இது இருக்கும். இப்ப இந்த பாட்டெல்லாம் வந்து நமக்கு அடுத்த தடவை கேட்க முடியுமா? கேட்க ஒழிக்காது. ஆனா இதெல்லாம் காலத்துக்கு அழிய காவியமா இருக்கும். ஓகேங்களா? அதாவது லவ் ஸ்டோரி எடுக்கணும்னு சொல்லும் போது ரொம்ப சின்சியரா இருக்கும். அந்த காதல்ல வந்து ஒரு அழுத்தமும் இருக்கணும், எமோஷன் இருக்கணும். அந்த நம்ம பார்த்த உடனே நமக்கு வந்து இப்படி ஒரு காதலா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீலிங்கை தரணும். அந்த ஃபீலிங் உண்மையிலே இது புதுசா கேள்வி கேட்டா சத்தமா கொடுக்கல. இதுதான் நீங்க கேட்டீங்க. ஆமா, இல்ல எனக்கு வந்து ஓவரா சொன்னா நான் வந்து யாரோட பாட்டு சிரிப்பில் இது பண்ண சொல்லி யாரோட மனசு புண்படுறதா சொன்னேன். உண்மையிலும் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அதனாலதான் டேமிக்கு வந்து இருக்கு. சரிங்களா? அதாவது பார்க்கணும் வந்து சில டூகேஸ் ஆடியன்ஸ் வைப்பாங்க, அவங்க தான் வந்து ஒரு பார்ப்பாங்க. படம் பார்க்கலாம். படம் பார்த்து லவ் பண்ணக்கூடாது நல்லா இருக்கு படம். அதாவது பாசிட்டிவா நீங்க எப்படி சொல்றது, எப்படி லவ் பண்றதுல இருந்து பிரேக்கப் ஆகுறதுல இருந்து அது கஷ்டம் எல்லாமே நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க படத்துல. நல்லா பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டு பயங்கரமா இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பயங்கரமா இருக்கு. ஹீரோயினி பேர் தான் கொஞ்சம் தெரியல, பாதி படம் பாக்குற கோச்சிக்காது. அது மட்டும் நான் இருக்கு படம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு 10க்கு ஒரு 9 கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, பயங்கரமா இருக்கும் படம். ஓவராலா ஓகே தான், சோக படம் மாதிரி இருந்துச்சு. பட் நான் வச்சு கிளைமேக்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஆயிலே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதான் நேட்டிவா தான் பாதிலே டக்குன்னு சடனா படம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்ன எப்படியோ போச்சு அப்படியே முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. படம் விசுவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது நல்லா தான் இருக்கு. அவங்க நல்லா நடிச்சிட்டாங்க. பட் அவங்க இந்த ரோல் போட்டுக்கணும், அது நார்மலா யாரோ போட்டுருக்கலாம். அவங்களுக்கு பெருசா ரோலே இல்லை, நார்மல் ரோலா இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் ரோல் சும்மா நார்மல் ரோலா அது யாருனாலும் போட்டுருக்கலாம். சரி டேரக்டர் போட்டிருக்காரு, ஓகே நார்மலே போட்டுருக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லாம் 10க்கா 6.